Hi, hello, and welcome to Mathematical 360. இந்த வீடியோவில் நான் பார்க்குற சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு இந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். நீங்கள் ஆகுற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 எண்களும் தொடர்வரிசைகளும் இந்த சாப்டர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் 2 மட்டு எண்கணிதம் சார்ந்த கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டு எண்கணிதம் செக்மெண்ட் 1 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எடுத்துக்காட்டு, பின்வருவனவற்றுக்கு பொருந்தக்கூடிய குறைந்தபட்ச மிகை x ஐ காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 67 பிளஸ் எக்ஸ் சர்வசமம் 1 மட்டு 4. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், 98 சர்வசமம் எக்ஸ் பிளஸ் 4 மட்டு 5. ஸோ பின்வருவற்றில் பொருந்தக்கூடிய குறைந்தபட்ச மிகை மதிப்பு எக்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவில் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸோட வேல்யூ என்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்க சொல்லலாம். தீர்வு. ஸோ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்க்க முன்னாடி மட்டு எண்கணிதம் என்னன்னு சொல்லிட்டு மட்டு ஒருங்கிசை என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த டேக்கான டெஸ்ட் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப் புரியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 67 பிளஸ் எக்ஸ் சர்வசமம் 1 மட்டு 4. ஸோ இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றமும் மட்டு ஒருங்கிசையும் தொடர்புபடுத்தி ஒரு ஃபார்மா ஜெனரேட் பண்ணியிருப்போம். அதாவது என் சர்வசமம் மட்டு எம்னு கண்டுபிடிச்சிருப்போம். இதில் என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வகுபடுமே, எம்முங்க வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தி, ஆறுங்க வந்து பார்த்தீங்கன்னா மீதி. இதுதான் வந்துட்டு இந்த ஃபார்முலோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ அதை வச்சு தான் பிரச்சனை பண்ண போகும். ஸோ இப்போ இங்கே வந்து மட்டு இடத்துல வந்து வகுத்தி, இந்த இடத்துல இருக்கிறது மீதி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வகுபடுமே. ஸோ அந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த ஃபார்மா டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இது மீதி இன்ச்சர் கொண்டு வரும். அதாவது 67 பிளஸ் எக்ஸ் 1 இன்ச்சர் வரும்போது -1 ஆகும். ஸோ ஈக்குவல் டு 4n. அதாவது இந்த சர்வசமத்தை வந்து ரிமூவ் பண்ணது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 × n போட்டு வகுபடுமே. லாஜிக்காக சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12ங்க நம்பர் வகுத்தீங்கன்னா அதுக்கு ஈவுங்கிற ஒரு நம்பர் வருமா. ஸோ அந்த ஈவுங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மட்டு 4, அதாவது வகுபடுமே 4. ஸோ அப்போ இங்கே 3 டைம் 4 போட்டு 12 போடுவோம். ஓகேவா? அப்போ இந்த ஈவுங்கிற நம்பர் தான் நமக்கு தெரியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 × n எடுத்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல n என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள். இப்போ 67 -1 வந்து 66 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 4n. இது வந்து நமக்கு தெரியும் ஹோல் நம்பர் என்னங்கிறது, அதாவது பார்த்தீங்கன்னா வகுபடுமே. ஓகேவா? இந்த எண்ணம் டிஃபரன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வகுத்தி. ஓகே, 4 × n. இந்த எண்ணுங்கிற வழி என்ன வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்க போறோம். 66 பிளஸ் எக்ஸ் என்பது 4 மடங்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 வேல்யூ ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதோட 4 மடங்கா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 4 மடங்குல இதுக்கு ஆல்மோஸ்ட் நியரஸ்ட் வருது. 66 விட அதிகமான 4 மடங்கு. ஸோ இப்போ எதனால அதிகமானு சொல்லிட்டு இந்த எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ல தான் இருக்கும். ஸோ 66 4 மடங்கு எதுனா 68. ஸோ 68 வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமும் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 டைமும் போகும். ஸோ இப்போ இது 4 வகுப்படும். அப்போ இந்த எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டிங்கன்னா இந்த என்னோட வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ 66 விட 4 மடங்கு 68. ஸோ இந்த நம்பர் ரெஃபரன்ஸை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதை விட அதிகமாக வரது 4 டிவைட் ஆகுது 68. எனவே எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 2. ஏன்னா இந்த 66 விட வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்குல வர அடுத்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 68 தான். ஸோ அப்போ 66 பிளஸ் 2 ஆட் பண்ணிங்கன்னா 68 வரும். அதனால தான் ஸோ இந்த எக்ஸோட குறைந்தபட்ச மதிப்பு 2. செகண்ட் கொஸ்டின், 98 சர்வசமம் எக்ஸ் பிளஸ் 4 மட்டு 5. இங்கே மீதி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிளஸ் 4. ஸோ இங்கே வகுபடுமே, இது வகுத்தி 98. ஸோ இந்த மீதி இன்ச்சர் கொண்டு வரும்போது 98 மைனஸ் எக்ஸ் பிளஸ் 4 ஈக்குவல் டு 5 × n. ஸோ இந்த வகுத்தி வந்து 5 போட்டு n. n என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள். ஸோ இதில் சொன்ன மாதிரி அதே சேம் தான். ஸோ இங்கே 98 மைனஸ் 4 போட்டிங்கன்னா 94 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 5n. இங்கே எக்ஸோட வேல்யூ மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ 94 விட கம்மியாக வர வேல்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 வகுபடுன்னு பார்க்கணும். அப்போ 94 மைனஸ் எக்ஸ் என்பது 5 மடங்கு. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால
ஸோ 94 கம்மி எது இருக்கு? ஸோ 90. ஸோ அப்போ 4 கழிச்சிங்கன்னா 90 வருமா? ஸோ அப்போ 4ஐ விட குறைவான 5 மடங்கு 90. ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸின் குறைந்தபட்ச மதிப்பு 4. ஸோ இப்போ இங்கே எக்ஸுக்கு வேலைக்கு வந்து 4 போட்டிங்கன்னா வேலையை கடத்தணும். எடுத்துக்காட்டு தீர்க்க 8x சர்வசமம் 1 மட்டு 11. தீர்வு 8x சர்வசமம் 1 மட்டு 11 என்பதை ஈக்குவேஷனை கொண்டு வரும். ஸோ இப்போ இந்த மீதி இன்ச்சர் கொண்டு வரும்போது, அதாவது ப்ரீஸ்ட் யூபின் வகுத்தல் திறந்தட்டமும் மற்றொரு பிசியூ கம்பைன் பண்ணிடுவோம். அதே ஃபார்மேட்டை இங்கே கொண்டு வரும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீதி இன்ச்சர் கொண்டு வரும்போது 8x சர்வசமம் 1 இன்ச்சர் கொண்டு வருவது ஈக்குவல் ஆகிடும். ஸோ 8x - 1 ஈக்குவல் டு 11 × k. ஸோ இங்கே k வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை முழுக்கு. x தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம இங்கே எக்ஸ் மட்டும் வச்சுட்டு இது எங்கே போகும்போது 11k + 1 8 மல்டிபிள் மட்டுக்கு நீங்கள் வரும்போது டிவிஷன். ஸோ டிவைட் பை 8. ஸோ கே வந்து 8ஆல் இதெல்லாம் டிவைட் ஆகும் பார்க்கணும். ஸோ டிவைட் ஆகிற வேலை இதுவும் வரும். ஸோ அப்போ கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 அப்படியில் போட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 5. ஸோ 5 போட்டிங்கன்னா அது 8ஆல் டிவைட் ஆகும். அதாவது 16 + அதாவது பார்த்தீங்கன்னா 55 + 1 56ன்னு வரும். ஸோ 56 5ஆல் டிவைட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 13 போட்டிங்கன்னா 13 × 11 + 1 போட்டிங்கன்னா அது 8ஆல் டிவைட் ஆகும். 21 ஸோ 29. ஸோ நீங்கள் இந்த கேல ஏதாச்சும் 2 வழி, ஸோ 5 13 2 வழி கண்டுபிடிச்சிட்டிங்கனாவே போதும். எனவே நம்ம பதியிடும்போது 11k + 8 ஆனது 8ஆல் வகுப்படுகிறது. இந்த 8ஆல் எத்தனை நம்பர் போட்டால் வகுப்படுமோ 1லிருந்து ஸ்டார்ட் ஆகி அதை போட்டுக்கணும். இப்போ சப்மிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி 5 போடுறோம். ஸோ இப்போ 11 × 5 + 1 / 8. அப்போ என்ன ஆகும்? 55 56 வரும். அப்போ 7 டைம் 56 வரும். ஸோ செகண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 13. ஸோ 11 × 13 + 1 போட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 123 வரும். ஸோ 123 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இந்த 18 டிவைட் ஆகும். ஓகே. ஸோ 123 + 124 அது 18 டிவைட் ஆகுது. ஸோ நான் சொன்ன மாதிரி 5 13 2 வேலைக்கு நீங்கள் போட்டாலே போதும். ஏன்னா ரிஸ்க் நிறைய நம்பர் கண்டுபிடிக்கிறது. ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ 7 18 2 நிறைய வருது. எனவே 7 18 என்பது ஒரு தீர்வாகும். ஸோ எக்ஸுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போனாலா இந்த 5ஓட நீ படிக்கலாம், இல்லை இன்னொரு நம்பர் வேணும் 13 கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த 29 40 அதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சொல்யூஷன் தான் கிடைக்கும். எடுத்துக்காட்டு 3x சர்வசமம் 1 மற்றும் 15 என்ற சமன்பாட்டிற்கு எத்தனை முழு எண்கள் தீர்வாக உள்ளன? ஸோ ஈக்குவேஷன் கொடுத்து எவ்வளவு முழு எண்கள் தீர்வா இருக்குன்னு கேட்குறாங்க. தீர்வு 3x சர்வசமம் 1 மற்றும் 15. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் கவுண்ட் பண்ணுறோம். அதாவது அந்த ஈக்குவேஷன் ஒரு தேட்டர் ஃபார்முலா இனிஷியல் இருந்து நம்ம நார்மல் ஈக்குவேஷன் கவுண்ட் பண்ணுறோம். இப்போ மீதி வச்சுட்டு வரும்போது நான் 3x - 1 ஈக்குவல் டு 15 × k. கேங்கிறது பண்ணி ஏதோ ஒரு முழு எண். 3 ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா எடுத்து ஜெனரேட் பண்ணியிருப்போம், சால்வ் பண்ணியிருப்போம். 3x - 1 வச்சுட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா +1. ஸோ நமக்கு என்ன எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த எக்ஸ் வேல்யூ பார்க்கும்போது வச்சுட்டு போனோம் 15k + 1. ஒரு எக்ஸ் வேணும்னா 3 மல்டிபிள் பண்ணிக்கும் டிவைட் ஆகும். ஸோ இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிவைட் பண்ணும்போது 5 டைம்ஸ் போகும். அதனால 5k + 1/3. இவங்க முழு எண்கள் தீர்வு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 5kல கேல என்ன வேலையும் நீங்க சிம்பிள் பண்ணாங்க, இங்கே 1/3 இருக்கு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர், அதாவது பின்ன நம்பர் தான் இருக்கும். அப்போ நீங்க இங்க கேக்கு என்ன வேலை சிம்பிள் பண்ணினாலும் ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஆனால் இவங்க முழு எண் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் 5k என்பது ஒரு முழு எண் என்பதால் 5k + 1/3 என்பது முழு எண் அல்ல. எனவே இச்சமன்பாட்டுக்கு முழு எண் தீர்வு கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ரேஷனல் நம்பர் முழு எண் தீர்வே கிடையாது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மட்டு எண் கணிதம் சார்ந்த நடைமுறை கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ தான் வாங்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.